கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வார்த்தை வேதத்திலே வாசிக்கும் போது எபேசியர் 3வது அதிகாரம் 20-21 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய செயலுக்கு நாம் விட்டு கொடுக்க இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய நினைவு என்பது தற்செயலான ஒன்று. ஆனா நம்மை குறித்து கர்த்தருடைய நினைவு என்பது அளவிட முடியாதது. அது தற்காலிகமான ஒன்றல்ல, அது நிரந்தரமான. நம்முடைய நினைவுகள் அளவிட முடியும், ஆண்டவருடைய நினைவுகள் அளவிட முடியாதது. அப்படி வேதத்தை பார்க்கும்போது யோபுவின் புஸ்தகத்திலே யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். வேதம் இன்னும் சொல்லுகிறது, நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பல காரியங்களை குறித்து நினைக்கலாம். உங்க குடும்ப பொருளாதார காரியங்கள், உங்க பிள்ளைகள் காரியங்கள், ஆமென், எந்த காரியங்களா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார், உன் நினைவுகளுக்கு, உன்னுடைய வழிகளுக்கு உன்னை ஒப்பு கொடுக்காமல் என்னுடைய நினைவுகளுக்கு, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நினைவுகளுக்கு, சித்தங்களுக்கு ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, என் நினைவுகள் அல்ல உன் நினைவுகள், உன் வழிகள் அல்ல என்னுடைய வழிகள். இன்றைக்கு அநேகர் தங்களுக்குள்ளேயே சில ஆலோசனைகளை எடுத்து, தங்களே சில காரியங்களை நினைத்து தேவ ஆலோசனைக்கு ஒப்பு கொடுக்காமல் வாழ்ந்தது நிமித்தமாய் இன்றைக்கு அநேக வாழ்க்கைகள் இன்றைக்கு தோல்வியை பெற்றிருக்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்துக்கும் என்னுடைய திட்டத்துக்கும் என்னுடைய மன விருப்பத்திற்கும் உன்னுடைய இடத்தை நீ ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே இந்த யோபு சொன்னது போல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார். ஆண்டவரே, உம்முடைய நினைவின்படி என்னை நடத்தும், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும், உம்முடைய திட்டத்தின்படி என்னை நடத்தும் என்று சொல்லி தேவ கரத்துல ஒப்பு கொடுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.